am Sneha, lecturer, Department of Fish Nursery, SNS College of Allied Sciences. Today we are going to see about neuromuscular junction. Neuromuscular junction is a specialized synapse or junction between a motor neuron and a skeletal muscle fiber. Neuromuscular junction அப்படினா என்ன அப்படினா மோட்டார் நியூரானுக்கும் ஸ்கெலிட்டல் மசில் ஃபைபருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஜங்ஷன் தான் வந்து நியூரோமஸ்குலர் ஜங்ஷன். நியூரான்ஸ்லேயே 3 டைப் ஆஃப் நியூரான்ஸ் இருக்குது. மோட்டார் நியூரான், சென்சரி நியூரான்ஸ், மிக்ஸ்டு. மோட்டார் நியூரான்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அவர் மூமெண்ட்ஸ், சென்சரி நியூரான்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அவர் சென்சேஷன், மிக்ஸ்டு நியூரான்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் போத். இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, இங்கே மோட்டார் நியூரான் அதாவது நம்ம மூமெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நியூரான்ஸும் ஸ்கெலிட்டல் மசில் ஃபைபர் நம்ம ஸ்கெலிட்டல் சிஸ்டமில் இருக்கக்கூடிய மசிலில் இருக்கக்கூடிய ஃபைபரும் ரெண்டும் அட்டாச் ஆகிற அந்த ஜங்ஷன் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா நியூரோமஸ்குலர் ஜங்ஷன் சொல்கிறோம். இது வந்து எதுக்கு இந்த ஜங்ஷன் இருக்குது அப்படின்னா, 2 நர்வஸ் சிஸ்டமுக்கும் மஸ்குலர் சிஸ்டமுக்கும் இடையில கம்யூனிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதான் இந்த பர்டிகுலர் நியூரோமஸ்குலர் ஜங்ஷனு. இங்கே என்னாகும் அப்படின்னா சிக்னல்ஸ் வந்து டிரான்ஸ்மிஷன் ஆகும், நர்வ் இம்பல்சஸ் வந்து டிரான்ஸ்மிஷன் ஆகும். இப்போ ஒரு மூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மோட்டார் நியூரான்ஸ் வந்து சிக்னல்ஸை வந்து ஸ்கெலிட்டல் மசில் ஃபைபருக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு இந்த நியூரோமஸ்குலர் ஜங்ஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சினாப்ஸ் கேன் பி எனிவேர் பிட்வீன் த நியூரான்ஸ். சினாப்ஸ்ன்றது 2 வேறு நியூரான்ஸோ 2 நியூரான்ஸ் ஜாயின் ஆகுறது, இல்லைன்னா ஒரு நியூரான் அதர் செல்ஸ் ஜாயின் ஆகுறது, இல்லை நியூரான் மசில் ஃபைபர் ஜாயின் ஆகுறது தான் சினாப்ஸ்ன்னு சொல்லுவோம். சினாப்ஸ் வந்து எங்கே வேணாலும் இருக்கலாம். அதில் நியூரானுக்கும் மசில் ஃபைபருக்கும் இடையில இருக்கக்கூடிய சினாப்ஸ் தான் நம்ம நியூரோமஸ்குலர் ஜங்ஷன் சொல்கிறோம். மசில் செல்லில் வந்து எஃபெக்டிவாக ஒர்க்காக இது ஹெல்ப் பண்ணும். நியூரோமஸ்குலர் ஜங்ஷன்ஸ் வந்து எதை யூஸ் பண்ணி இந்த சிக்னல்ஸ் வந்து கேரி பண்ணும் அப்படின்னா, அசிடைல்கோலின்ற நியூரோ டிரான்ஸ்மிட்டரோட ஹெல்ப்போட வந்து இது பண்ணும். அசிடைல்கோலின் நியூரோ டிரான்ஸ்மிட்டரை யூஸ் பண்ணி இது வந்து நிக்கோட்டினிக் கோலினர்ஜிக் ரிசெப்டார்ஸ் கூட பைண்ட் ஆகி மசில் செல்ஸை ஒர்க் பண்ண வைக்கும். நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்மிஷன் அக்ராஸ் நியூரோமஸ்குலர் ஜங்ஷன். நியூரோமஸ்குலர் ஜங்ஷன் கூட எப்படி டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்னா, ஒன்ஸ் வந்து ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து சினாப்டிக் நாபோட ரீச் ஆகிடும். ரீச் ஆனோடனே வோல்டேஜ் கேட்டட் கால்சியம் சேனல்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். கால்சியம் சேனல்ஸ் ஓப்பன் ஆனோடனே அங்கே இருக்கக்கூடிய கால்சியம் அயான்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ் ஆகி ப்ரீ சினாப்டிக் நியூரான் கூட போய் ஸ்டோர் ஆகிக்கும். அங்கேருந்து என்ன ஆகும்னா சினாப்டிக் வெசிக்கல்ஸ் வந்து ப்ரீ சினாப்டிக் மெம்பரேன் கூட ஃபியூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு அசிடைல்கோலின் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இது வந்து சினாப்டிக் லெஃப்ட்டில் வந்து டிஃப்யூஸ் ஆகும். அசிடைல்கோலின் வந்து நிக்கோட்டினிக் கோலினர்ஜிக் ரிசெப்டார்ஸ் கூட பைண்ட் ஆகி மசில் செல் மெம்பரேனில் வந்து நிக்கோட்டினிக் கோலினர்ஜிக் ரிசெப்டார்ஸ் கூட பைண்ட் ஆகும். சோடியம் அயான்ஸ் வந்து சேனல்ஸ் வந்து ஓப்பன் ஆனோடனே அது என்ன காஸ் பண்ணும் அப்படின்னா டீபோலரைசேஷன் காஸ் பண்ணும். டீபோலரைசேஷன் அப்படின்னா என்னென்னா, செல்லுக்குள்ளே பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கிறது. சோடியம் அயான்ஸ் கேரிஸ் பாசிட்டிவ் எனர்ஜி. ஸோ சோடியம் அயான்ஸ் ஃபுல்லாக அங்கே ஃபில் ஆகும்போது டீபோலரைசேஷன் ப்ராசஸ் நடக்கும். இந்த டீபோலரைசேஷன் ப்ராசஸ் நடந்தால் தான் அந்த மசில் வந்து கண்ட்ராக்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி நியூரோமஸ்குலர் ஜங்ஷன். நியூரோமஸ்குலர் ஜங்ஷனில் என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது அப்படின்னா, மோட்டார் நியூரான் டெர்மினல் இருக்குது. இந்த மோட்டார் நியூரான் டெர்மினல் வந்து மோட்டார் எண்ட் பிளேட்டை கேரி பண்ணியிருக்கோம். இங்கே தான் வந்து சினாப்டிக் வெசிக்கல்ஸ் இருக்கும். அங்கே தான் அசிடைல்கோலின் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஒன்ஸ் வந்து ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வந்தோடனே தான் இந்த அசிடைல்கோலின் வந்து ரிலீஸ் ஆகி ரிசெப்டார் சைட்டுக்கு போய் ரிசீவ் ஆகும். இந்த இந்த பர்டிகுலர் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் தான் நியூரோமஸ்குலர் ஜங்ஷனில் சிக்னல்ஸ் கேரி பண்ணுறதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சினாப்டிக் லெஃப்ட்டு. சினாப்டிக் லெஃப்ட்னா இந்த மோட்டார் நியூரானுக்கும் ஸ்கெலிட்டல் மசில் ஃபைபருக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப்பில் இருக்கக்கூடியது தான் சினாப்டிக் லெஃப்ட்டு. இந்த லெஃப்ட்டு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இது ரிசெப்டார் சைட்டுக்கு சிக்னல்ஸை கேரி பண்ணுறதுக்கும் அசிடைல்கோலினை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து மோட்டார் எண்ட் பிளேட்டு. மோட்டார் எண்ட் பிளேட் ரெஃபர்ஸ் டு தி ஸ்பெஷலைஸ்டு ரீஜன் ஃபார் மசில் ஃபைபர் மெம்பரேன். மசில் ஃபைபரோட ரிசீவர் சைட்டை தான் நம்ம மோட்டார் எண்ட் பிளேட் அப்படின்னு சொல்கிறோம். இதுவும் அசிடைல்கோலின் ரிசெப்டார்ஸை வந்து கேரி பண்ணியிருக்கோம். அசிடைல்கோலின் ரிலீஸ் ஆனோன்னா அசிடைல்கோலின் ரிசெப்டார்ஸ் கூட போய் இந்த அசிடைல்கோலின் பைண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து அசிடைல்கோலின் ரிசெப்டார்ஸு இது என்ன பண்ணும், மோட்டார் எண்ட் பிளேட்டில் லொக்கேட் ஆகிருக்கும். இது டீபோலரைசேஷனுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். டீபோலரைசேஷன் நடந்தால் தான் நம்ம மசில்ஸ் வந்து கண்ட்ராக்ட் ஆகும், அதாவது மசில்ஸ் வந்து சுருங்கும். எந்த ஒரு மூமெண்ட்டுக்கும் இனிஷியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நியூரோமஸ்குலர் ஜங்ஷனு சினாப்டிக் டிரான்ஸ்மிஷன், அந்த சிக்னல்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் வோல்டேஜ் கேட்டட் கால்சியம் சேனல்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். ஒன்ஸ் வந்து அந்த கால்சியம் சேனல்ஸ் கேட்டட் வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் கால்சியம் அயான்ஸ் எல்லாமே ரஷ் ஆகி அசிடைல்கோலினை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு அசிடைல்கோலின் பைண்டிங் அண்ட் டீபோலரைசேஷன். ஒன்ஸ் வந்து அசிடைல்கோலின் ரிசெப்டார்ஸ் வந்து அசிடைல்கோலின் கூட பைண்ட் ஆனோன்னு என்ன பண்ணும் அப்படின்னா, calcium
அயான் சேனல்ஸை ஓப்பன் பண்ணும், சோடியம் அயான்ஸ் ஃபுல்லாகும், அதுக்கப்புறம் டீபோலரைசேஷன் ஆகி அங்கே மசில் கண்ட்ராக்ஷன் இனிஷியேட் ஆகும்.